ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் 2 வீடியோ சரிபங்காநிதி 2வது வீடியோ போகிறோம் பாருங்கள். இப்படி தான் இருக்குதுங்க ஆறு பாருங்கள். அந்த கல்லுக்கட்டுலேருந்து ஆறு ஆற்ற பாருங்கள். ஆழம் மட்டமே கம்மியாக தாங்க, சும்மா தண்ணியாக சிலுசில்னு வந்தால் நம்பி போயிடும் பாருங்கள். இதுதான் ஓடை. அந்த பக்கம் புதாறு கட்டிக்கிச்சு, இந்த பக்கம் புதாறு கட்டிச்சு. இங்கே பாருங்கள், சுற்றியுமே புதாறு. நவ்வூண்டு மட்டும்தான் ஆறாக்குது. இதோட ஆறு பாருங்கள். அப்படியே நம்ம திரும்பி காட்டுறோம் பாருங்கள். பூராமே இதை தூர் வாரி மண் வாரி சுத்தம் பண்ணி போட்டால் எவ்வளோ தூரமே இருக்கும். இதோட வீடியோ பேக்கில் போடுற பாருங்கள். இந்த வந்து ஆற்றை சுத்தம் பண்ணாதனால எங்கள் ஆற்றுக்கு வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்து 2 வருஷம் முன்னாடி வெள்ளம் வந்து எங்கள் வீட்டிலாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு அடியில் போணுச்சு. அதோட வீடியோ ஆக்ட் பண்ணுற பின்னாடி பாடுறேன். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. இதே வந்து எங்கள் ஊர் தலைவர்கிட்ட சொன்னதானே சொன்னாங்க, பார்த்துக்கலாம் பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் இப்போ அடுத்து கார்த்திகை மாதம் வரப்போகுது, மழை சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வந்து ஆற்றை தூராதனால அவங்க மட்டும் கான்ட்ராக்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க. இது வந்து எனக்கெல்லாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து ஆதாரத்தோடு தான் போடுறேன். ஏன்னா வந்து இதுமாரி செய்ய மாட்டேங்கிறேன். இங்கே பாருங்கள், என்ன கெட்ட காட்டுறேன் பாருங்கள். அதான் பாருங்கள், ஃபுல்லாக புதார் கட்டிட்டு தான் எப்படிங்க தண்ணி வந்தால் தண்ணி போகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தூதுவரி மண்ணாளி போட்டால் கூடயும் ஆற்றுல தண்ணி போகும் வருங்களாம். இங்கே பாருங்கள், எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க பாருங்கள். இப்படி தான் இருக்குது எங்கள் ஆற்று ஓட பக்கலாம் பாருங்கள். இதில் தண்ணி வந்து ஏகப்பட்ட தண்ணி நின்றுலாம். இங்கே ஒரு தனப்பு பெரிய தடப்பாக இருந்துச்சு, அதான் இடித்து எழுதிஞ்சுட்டு இப்போ வந்து இப்படி சுற்றியும் புதாராக தான் இருக்குது. இன்னும் அந்தானுக்கு இது காட்டுறாங்க. இதுதான் நேற்று போட்டது வந்து என்ன ஒரு ஒரு 100 மீட்டர் அந்தான போட்டேன். இது வந்து இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தால் 100 அடி இந்தாண்டியே போடுறேன். இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பின்னாடி எவ்வளோ தண்ணி வந்து எவ்வளோ வெள்ளம் வந்துச்சு. இதுமாரி மறுபடி வெள்ளம் வந்தால் இது வீடு தாங்குமா இல்லை ஊர் தாங்குமா? நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.